பெண்ணாசிரியர்கள் தங்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அநீதி, மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள், பழிவாங்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்கள். இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்று வரை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்கிற மிகப்பெரிய ஆதங்கம். அந்த குழு இதுவரை எந்த விதமான பணியையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. கடந்த ஜூலை 17, 18 ஆகிய 2 நாட்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே தொடர் மறியல் போராட்டத்தை டிட்டோ ஜாக் பேரமைப்பானது நடத்தியது. அந்த போராட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களிலும் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் விடுப்பெடுத்துக் கொண்டு அந்த மறியல் போராட்டத்திலே பங்கேற்றார்கள். 2 நாட்கள் மறியல் போராட்டத்திலே பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு மாலையிலே விடுவிக்கப்பட்டார்கள். தமிழ்நாடு அரசு இதுவரை டிட்டோ ஜாக்கினுடைய தலைவர்களை அழைத்து பேசவில்லை. எங்களோடு எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சென்னையில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடிய கோட்டை மறியல் முற்றுகை போராட்டத்தை நடத்துவதென தீர்மானித்திருக்கிறது. அந்த கோட்டை முற்றுகை போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்காக மண்டல அளவில், மாவட்ட அளவில், வட்டார நகர அளவில் டிட்டோ ஜாக் பேரமைப்பினுடைய போராட்ட ஆயத்த கூட்டங்களை நடத்துவது என்றும் நாங்கள் இன்று முடிவு செய்திருக்கிறோம். நாங்கள் புதிதாக இந்த அரசிடம் எந்த சலுகையும் பெறுவதற்காக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கவில்லை. இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்று வரை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்கிற மிகப்பெரிய ஆதங்கம். அந்த குழு இதுவரை எந்த விதமான பணியையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. அதே போன்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்ல கடந்த 2 ஊதிய குழுக்களில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள், பழிவாங்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்கள். 1/6/2009 பின்பு நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் என்பது மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை சரி செய்வோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு குழுவையும் இந்த அரசு அமைத்தது. அந்த குழு ஆண்டுதோறும் ஒரு 4 சங்கங்களை கூப்பிட்டு கருத்து கேட்கிறார்கள். அப்புறம் அந்த கருத்து கேட்பை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த ஆண்டு ஒரு 4 சங்கங்களை கூப்பிடுகிறார்கள். இப்படியே 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. எனவே அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கான எந்த வாய்ப்பும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. பெண்ணாசிரியர்கள் தங்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொடக்க கல்வித்துறையினுடைய ஆசிரியர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அநீதி. ஒரு நிரந்தர ஆசிரியரை கூட நியமிக்காத நிலைமை என்பது இருந்தது. ஆனால் நாளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு 2340 பேருக்கு இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கான ஆணை வழங்கப்படவிருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. எனவே மாணவர்களுடைய நலன் கருதி அந்த பணியிடங்கள், அனைத்து பணியிடங்களையும், காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். 90% ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பு நிச்சயமாக அந்த அரசாணையால் பறிக்கப்படும். குறிப்பாக பெண் ஆசிரியர்கள். அது எப்படின்னா, உங்களுக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஒரு பெண் ஆசிரியருக்கு திருவள்ளூர்ல ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நிச்சயமாக ஒரு 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் பதவி உயர்வு அந்த பணியிடத்திற்கு வரமாட்டார்கள். இது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜாக்டோ ஜியோல இது டிட்டோ ஜாக்கினுடைய கூட்டம் தான். அதனால டிட்டோ ஜாக்கினுடைய முடிவை தான் நாங்கள் சொல்ல முடியும். வேற சங்கங்கள் ஆதரவு கொடுக்கறதும் கொடுக்காத அவங்களுடைய விருப்பம்.